ஆஃப்டர் 1 இயர்க்கு அப்புறமா நான் வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டே இன் மை லைஃப்பில் என்னோடய ரொட்டீன் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அகாடமி வந்ததுக்கப்புறமா ஒரு காஃபி பிரேக் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸு அண்ட் எடிட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டெய்லியும் வந்துட்டு ரீல்ஸ் போடணும் இல்லைங்களா, ஸோ கிடைக்கிற டைமில் எடிட் பண்ணி வச்சுப்பேன். அதுக்குள்ளே கிளைண்ட்ஸ் வந்துட்டாங்க. கிளைண்ட்ஸ் முடிச்சோடனே வந்து கண்டென்ட் வீடியோ எடுத்து ரொம்ப நாளாச்சுன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டென்ட் யோசிச்சு பண்ணுறதுக்குள்ளேயுமே வந்துட்டு ட்ரைபேட் புதுசாக வாங்கினது அது கரெக்டாக ஃபிட் பண்ண தெரியலன்னு சொல்லி அதை ஃபிட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து கண்டென்ட்டுக்கு என்ன வேணுங்கிறத போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ கண்டென்ட் வீடியோ முடிச்சதுக்கப்புறமா ஒரு சின்ன டீ பிரேக் எடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு என்ன ஒர்க் பண்ணலாம் ஷெட்யூல் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிளைண்ட்டு நான் தான் பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணுவேன் எப்போதுமே. ஸோ அவங்களுக்கு கூட்டிகிட்டு வரக்கு யாரும் இல்லாதனால ஸோ அவங்களுக்கு எப்போதுமே நான் தான் கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டு வந்து விட்டுருவேன். நான் அதை முடிச்சதுக்கப்புறம் டென்டல் செக்கப்பு, செம்ம டிராஃபிக்கு. 6:30 மணிக்கு எனக்கு டென்டல் கிளினிக்கில் அப்பாயின்மெண்ட் போட்டேன். இவ்வளோ டிராஃபிக் இருந்தா நான் எப்படி போய் ரீச் ஆவேன்? மணி 7 மணி ஆச்சு. ஒரு டைமும் இப்படியே தான் இருக்கு. என்னோட அப்பாயின்மெண்ட்ஸை போடுற டைம்ல கரெக்டாக போகவே முடிய மாட்டேங்குது. என்னோட ரீட்டனல் உடஞ்சிருச்சு. ஸோ அதுக்காக தான் நான் வந்திருந்தேன். ஸோ அதையும் செக்கப்பும் முடிச்சதுக்கப்புறமா ஆஃப்டர் வந்துட்டு ஷாப்புக்கு போயாச்சு. டுடே வந்துட்டு என்ன மாதிரி அக்கௌண்ட்ஸ் வந்திருக்குங்கிறத செக் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி டேவை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நாளைக்கு பார்க்கலாம். பாய்.